என்ன கணேஷ் பண்றது? தண்ணி வீட்டுக்குள்ள வந்தா காலை தூக்கி கட்டல வச்சுக்கலாம், தலைக்கு மேல வந்தா நனைஞ்சுதானே ஆகணும். என்னண்ணே, என்ன பிரச்சனை? எவன் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது? அது வேற யாரும் இல்லடா, எல்லாம் என் மருமகன் தான். இல்லை, அவனால் நான் தினம் தினம் அவமானப்பட்டு இருக்கான்டா. ஓ மருமகன் தானே, விடுன. நாங்க ஒரு 4 தட்டு தட்டுறோம், அதுக்கப்புறம் ஒழுக்கமா இருப்பான். இல்லடா கணேசா, அவனை சும்மா தட்டியெல்லாம் விட வேணாம், முடிச்சு விட்டுருங்க. என்னடா என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் இதுக்கு மேல உசுரோடவே இருக்க கூடாதுடா. அண்ணே, யோசிச்சுதான் பேசுறியா? உன் மருமகன அவனை போட்டு தள்ளிட்டா உன் மகளோட வாழ்க்கை? ஏலே, என் பிள்ளைக்கு இதை விட நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும்டா. ஆனா அவன் ஒரே வீட்டுல என் கூட இருக்கும்போது என்னால இருக்க முடியலடா. அவனால ஊருக்குள்ள இருந்த மரியாதை மட்டும் இல்லடா, வீட்டுக்குள்ளேயும் மரியாதை இல்லாம போச்சுடா. இல்லை, நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன்டா, நான் நல்லா தூங்கி கொள்ள நாள் ஆச்சுடா. அவனால நான் ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? இல்லை, அவ இன்னும் உசுரோடு இருந்தான்னு வைய, நான் நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். என்ன நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, உன் மருமகனை முடிக்கணும் அவ்வளவுதானே? நீங்க தைரியமா போங்கண்ணே, அவனுக்கு ரூட் டெஸ்ட் நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். இல்லை, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லடா. இங்க இருங்க, நாளைக்கு ராத்திரி புது வருஷம் பிறக்க போகுது இல்ல, எங்க வீட்டுல அம்புட்டு பேரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி விளக்க அமைச்சு ஆன் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க உள்ள இறங்கி தங்களை முடிச்சு விட்டுருக்கடா. நாளைக்கு பிறக்க போற புது வருஷத்தை அவன் பார்க்க கூடாதுடா. அப்படிதான். ரூட் எல்லாம் சரிதான், உன் வீட்டுல வச்சு போட்டா உன் மேல சந்தேகம் வராதா? எங்களுக்கு கொலை பண்றது ஒன்றும் புதுசு இல்ல. இது வரைக்கும் நாங்க பண்ண 23 கொலையிலையும் எந்த ஆதாரமும் சிக்கினதில்லை, ஒரு கொலையில கூட மாட்டினது இல்லைண்ணே. அண்ணா, எங்களால எங்களுக்கு பணத்தை கொடுத்து வேலை கொடுக்கற நீங்க பாதிக்கப்படக்கூடாதுண்ணே. சரி, வேற நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நாளைக்கு நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வாங்க, அங்க என் மருமவன் இருப்பான். உங்களை பார்த்தா உதவி கிடைக்கும்னு சொன்னாங்க, அதானே வந்தோம். பணம் ஏதாவது வேணுமா? அண்ணா, உழைக்காம காசு வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை என்ன? ஏதாவது வேலை இருந்தா கொடுத்தீங்கன்னா அதை செஞ்சுட்டு நாங்க காசு வாங்கிக்கிறோம். அண்ணே, இந்த வேலையை நம்பி தானே கிளம்பி வந்தோம். திடீர்னு வேற சமயக்காரங்க வந்ததுனால எங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுண்ணே. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஏதாவது வேலை கொடுங்கண்ணே. ஏன்பா, நாங்க என்ன பண்ணையா வச்சு நடத்துறோம், இங்க என்ன வேலை கிடைக்கும்? நீங்க வேற எங்கேயாச்சும் போய் தேடி பாருங்க. எல்லா இடத்துலயுமே கேட்டு பார்த்துட்டோமா, யாருமே வேலை தரலமா. நல்ல சமைக்க வருமாயா உங்களுக்கு? அசைவம் நல்லா சமைப்பண்ண. பாண்டி கோயிலு, ராக்காய் கோயில கடை வெட்டினா எங்களை தானே கூப்பிடுவாங்க. ஆட்டுக்கறி ஒரு 10 கிலோ, கோழி கறி 5 கிலோ இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அதுல? அண்ணே, ஆட்டுக்கறியை வச்சு சீரக சம்பா பிரியாணி செஞ்சிடலாம்ண்ணே, கோழிக்கறியை சுக்கா மாதிரி செஞ்சிடலாம்ண்ணே, நல்லபடியா பண்ணிடலாண்ணே. அண்ணே, ஒரு 200 ரூபாய்க்கு பண்ணு மட்டும் வாங்கி கொடுங்கண்ணே. பண்ணு அல்வா செஞ்சு தரோண்ணே. பன் அல்வாவா? வழக்கமா பிரெட் அல்வா தானே செய்வாங்க. இல்லம்மா, இது சௌராஷ்டிராக்காரங்க செய்யறது. பிரெட் அல்வாவோட இது சூப்பரா இருக்குமா. சரி, அப்ப அந்த சீரக சம்பா பிரியாணி, சிக்கன் சுக்கா, அந்த பன் அல்வா எல்லாமே பண்ணிருங்க. சரியா? அண்ணே, நீங்க நல்லா இருப்பீங்கண்ணே. இந்த குழந்தைங்களா சாப்பிடணும், காரம் கொஞ்சம் கம்மியா அளவா பண்ணிடலாம்ண்ணே. சரி, அப்ப சமைக்க விட்டுறலாம்ல. யாரையா மாப்பிள்ள இவங்க? ஊருக்கு புதுசா இருக்கானுங்க. சமையல்காரங்க வேலைக்கு வந்த இடத்துல வேற ஆளை கூப்பிட்டு சமைக்க வச்சுட்டாங்களாம். அதான் மாப்பிள்ள கிட்ட வந்து வேலை கேட்டாங்க. அதான் மாப்பிள்ள இவங்களையே இன்னைக்கு சமைக்க சொல்லிட்டாரு. ஏய்யா மாப்பிள்ள, யாரு என்னன்னு தெரியாதவங்களை கூப்பிட்டு சமைக்க சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணே, காரியாப்பட்டி தானே எங்க ஊரு. எங்க ஆதார் கார்டு வேணா பாருங்கண்ணே. குர்ரா.
வாங்குங்க மாப்பிள்ள. ம், இந்தாங்க. காரியப்படி தானே நீங்க? எல்லாம் நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்போண்ணே. அண்ணே நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கண்ணே, அப்புறம் தெரியும் எங்களை பத்தி. நான் பேசிட்டேன் மாமா நான், அதெல்லாம் நல்லா சமைப்பாங்க. ஏய் இல்லையா மாப்ள, இவங்க பாட்டுக்கு கறியை கெடுத்து போட்டாங்கன்னா என்ன பண்றது? இங்காரு, இப்ப நாம மட்டும் சாப்பிட்றதா இருந்தா பரவாயில்ல, அக்கம் பக்கத்துல அம்புட்டு பேருக்கு கொடுக்கணும் இல்ல? அப்போ ஒன்று பண்ணுங்க, கூட நின்று பார்த்துக்கோங்க. நீங்க அவனுக்கு மேல ஒரு கண்ணு இருக்கும், வெங்காய தக்காளி ஏதாவது வேணும்னாலும் வெட்டி கொடுங்க. என்ன நீங்க கையில கரண்டியோட வந்து நின்று இருக்கிறானுங்க, இது மேல என்ன சந்தேகம்? போங்க, நீங்க கூப்பிட்டு போங்க, சமையல் செட்டப் காட்டி விடுங்க. என்ன பாக்குறீங்க, எல்லாமே உங்க ஏற்பாடு தானே. போங்க போங்க, கூப்பிட்டு போங்க, சமையல் செட்டப்பை காட்டுங்க. நீங்க சொன்ன சரிதான் மாப்ள. ஏய் வாங்க போய் வாங்க. நன்றிண்ணே. போ ரொம்ப நன்றிண்ணே. ஓ ம். வராதுல்ல? இல்லை, இதை கூட நான் யோசிக்கலன்டா. இம்புட்டு வருஷமா நான் பிரசிடெண்டா இருந்து அரசியல் செய்ய முடியுமா? ஏடா அதுக்குன்னு நீங்க என்னடா உண்மையாலுமே சமயக்கார மாதிரி கண்ணையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அண்ணே நாங்க சமையலும் நல்லா செய்வோம், சம்பவமும் சிறப்பா செய்வோம். பாரா அண்ணா, உள்ள கரண்டி மட்டும் இல்லைண்ணா, கத்தியும் இருக்கு. 14 சம்பவம் பண்ண பையன் இது. இன்னைக்கு 15ஆவதா உன் மருமகனை நாங்க போட போறோம். இல்லை, எது எப்படியோடா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா அவன் இன்னைக்கு பார்க்குற ராத்திரி தான் கடைசி ராத்திரியா இருக்கணும் சொல்லிவிட்டேன். கவலையே படாதண்ணே, அவன் இந்த புது வருஷத்தை பார்க்கவே மாட்டான்.